நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சதா காலமும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 7 அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. எல் காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. எல்ஹெனா எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. அந்நியனாக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றிவிட்டீர். எஸ், அந்நியனாக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றிவிட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. சபையார் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நம் தேவன் பெரியவர். எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. வெரி குட். நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. எல்ஹெனா எல்ஹெனாஹேமான், நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும்
சத்தமாக அல்லேலூயா. சபையார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையாகவே உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் நமக்கு உண்மை தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் நமக்கு உண்மையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த நம்மோடு கூட இருக்கிறார். God is faithful always. இல்ல நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? He is faithful to all generation. எல்லா தலைமுறைக்கும். என் தாத்தாக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். என் மகனுக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். என் பேரனுக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். அவர் தலைமுறைகளின் தேவன். This is the real biblical theme. பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனிதருக்கு எப்போதும் உண்மை உள்ளவராகவே இருந்தார். இந்த வசனம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சியான்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்களோட நீங்களே பேசிக்கிட்டீங்கன்னா கூட உங்களை வேறு மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு ஏதோ பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க. வேறு யாருக்கையில் நீங்கள் ரொம்ப பேசினாலும் இவர் பிளட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். நீங்கள் உங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டாலும் தப்பு, மற்றவங்க கையில் பேசிட்டாலும் தப்பு. அவரிடம் பேச வேண்டும். திஸ் இஸ் பவர்ஃபுல். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மை என்கிற வார்த்தைக்கு நீமன் என்று ஹீப்ரு லாங்குவேஜில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 எழுத்து. நா, அலெஃப், மெம், திரும்பி நா. 4 எழுத்து. நா, மெம், சாரி, நா, அலெஃப், மெம், நா. என்ன பாஸ்டர் தெரியாதுல எனக்கு சொல்லித்தரேன்றீங்களா? உங்கள் பைபிள் பிரிங்க. சங்கீதம் 119 எடுங்க பார்க்கலாம். கமான் 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 கமான். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஹீப்ரு சொல்லித்தர போகிறாரு. எத்தனை பேர் ஹீப்ரு கற்றுக்க போகிறீங்க? எஸ். சங்கீதம் 119 எடுத்துங்க பார்க்கலாம். அதில் முதல் எழுத்தோட பேர் போட்டிருக்கு பாருங்க. என்ன எழுத்து போட்டிருக்கு? வெரி குட். என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்க. ஆலஃப். அந்த ஆலஃப்னு எழுத்து இருக்குல்ல, அது ஆலஃப் தான். ஆனால் அதை ஆ என்று படிக்க வேண்டும். ஆ. ஆமேன். நீங்கள் பார்த்த அந்த நீமனில் எங்கன்னா அந்த ஆலஃப் இருக்கா பாருங்க. நீமனில் ஆலஃப் இருக்கா பாருங்க. இருக்கு. எத்தனாவது எழுத்து? 2வது எழுத்து. இப்போ நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்படியே உங்கள் பேஜ் திருப்புங்க. நான் என்கிற எழுத்து எங்கே இருக்குது பாருங்க. அந்த நான் என்கிற எழுத்துக்கு நூன் என்று பெயர். பேஜ் நம்பர் 748 இருக்கு பாருங்க. நூன். நூன் 105ஆம் வசனத்தில் போட்டிருக்கா நூன். அப்போ நூன் ஆலஃப். அப்போ அது எப்படி படிக்கலாம்? நூனா ஆலஃப் சேர்த்தா நான். கரெக்டா? நூனா பேர் நூனு. ஆனால் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? முதல் எழுத்தை வச்சு சொல்லணும். நான். நம்ம தமிழில் நான் தான். ஆனால் ஹீப்ரூவில் நானா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது பேர் என்ன பேர்? நூன். ஆனா ஒரு பேர் இருக்குது. அது பேர் என்ன பேர்? ஆலஃப். பானா ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பெத். கானா ஒரு பேர் இருக்குது. அது பேர் கிம்மல். டானா ஒரு பேர் இருக்குது. டாலத். ஹானா ஒரு பேர் இருக்குது. அது பேர் ஹே. அந்த மாதிரி 22 எழுத்தில் முதல் எழுத்து ஆலஃப். ஆனால் என்னன்னு சொல்லுவீங்க? ஆ. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இந்த என்னது படித்தோம்? நீமனில் நான் இருக்குல்ல, நாக்கு பேர் நான் கொடுத்துருக்காங்க நூன். அப்போ நாவும் ஆவும் சேர்த்தானது நான். சூப்பரா? நீங்களே இப்போ ஹீப்ரு கற்றுக்கிட்டீங்க பாருங்க. நான். அடுத்தது மா. அந்த மா எங்கே இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதிலே இருக்கு பாருங்க. மெம். அந்த மா என்றால் மெம் என்று அர்த்தம். எங்கே இருக்கு பாருங்க. அதே 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 105 பக்கத்திலே பாருங்க. ஜஸ்ட் முன்னாடி இருக்கு பாருங்க. 97 இருக்கு பாருங்க. இருக்கா? 97க்கு மேலே இருக்கா? அது பேர் என்ன பேர்? மெம். இப்போ இந்த 3 எழுத்தி சொல்லுங்க. மெம்னா மா. நா ஆ மா. நம். என்னதுங்க? கரெக்டா? நம். ஆமேன். ஆமாம். இந்த வவல்லாம் ஹீப்ரூவில் கீழே போட்டிருக்கு. அதை நான் இப்போ சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு கஷ்டம். கீழே குட்டி குட்டி புள்ளிலாம் இருக்குது பாருங்கள். அந்த குட்டி புள்ளி அதை நே அப்படின்னு காட்டுது. அந்த 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 ஆலஃப் கீழே 2 புள்ளி இருக்குது. திரும்பி மா கீழே ஒரு புள்ளி. நே மே. ஆமேன். லாஸ்ட்டில் ஒரு குச்சி மாதிரி எழுத்து இருக்குது பாருங்கள். அதுக்கும் நான் தான் பேர். ஆமேன். அல்லேலூயா. அதுக்கும் நான் தான் பேர். அதை மெம் சாப்பிட் என்று சொல்வார்கள். அது பேரும் நான் தான். அதை வேற ஒரு நாள் சொல்லித்தரேன். இப்போ நான் ஆ மா நா. கரெக்டா? நீமன். அல்லேலூயா. நீமன் என்றால் உண்மை உள்ள என்று அர்த்தம். மறக்க மாட்டீங்களே பாய்ஸ்? மறக்க மாட்டீங்களே ஹீப்ரு லாங்குவேஜ்?
நீமன் என்றால் faithful. सच्चाई का परमेश्वर, உண்மையான தேவன். God who is very very faithful. என் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவர், என் மகன் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்பா நம்ம பாரம்பரிய தொழில் இருக்குடா, அப்பா போனாலும் தொழில் உண்டை காப்பாற்றோன்னு. அப்பா காலம் முடிஞ்ச பிறகு அந்த தொழில் பயனால் பண்ண முடியல, தொழில் கைவிட்டது. நமக்கு சொந்தக்காரருக்காக கைவிட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள், சொந்தக்காரர்கள் கைவிடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பஃபாதார் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல் என்கிற வார்த்தை தமிழிலே உண்மை உள்ளவர். அதை தான் பாடினோம். தலைமுறை தலைமுறைக்கும் பாடலாமா அந்த பாடு? எத்தனை பேர் பாடலான்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ 7 ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஹெனாஹேமா நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. ஆமென். என் ஹெனாஹேமா நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் சதா சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 7 ஹல்லேலூயா சொல்லாம திருச்சபையே, அவர் உண்மை உள்ளவர். ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒரு வசனம் ஒன்று படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சங்கீதம் 119:90. சங்கீதம் 119:90. சங்கீதம், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆமென். அப்பனா உண்மை என்ற இடத்துல என்ன எழுத்து வந்திருக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நீமன். ஹல்லேலூயா. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது. அவருடைய உண்மைக்கு ஒரு நாளும் குறைவில்லாதபடி அவருடைய உண்மை என்றைக்கு மக்களோடு இருக்கிறது. திருச்சபையை இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு குறைவாக இருக்கிறது உண்மைதான். இந்த உண்மை தலைமுறை தோறும் வர வேண்டும். அவருடைய உண்மை நம் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது. His faithfulness is a source of hope to my life. ஆண்டவர் பார்த்து பாரு விடுங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவராய் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இட் இஸ் an enduring commitment. கர்த்தர் நீடித்த நாளாய் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராய் இருப்பார். இந்த நீமன் என்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்க, இந்த எழுத்து எங்கெங்கெல்லாம் வருகிறதோ முன்னாடி ஒரு ஹே என்கிற ஒரு எழுத்து போடப்பட்டு வந்தது. ஹா. உங்கள் பைபிளில் இந்த ஆல்ஃபபெட்ஸ் படிச்சிங்கள, அதில் 5வது எழுத்து தான் ஹே வரும். ஹா என்றால் த என்ற அர்த்தம். இங்கிலீஷில் த ஃபெய்த்ஃபுல், த ஃபெய்த்ஃபுல். ஆமென். இட்ஸ் நாட் ஏ ஃபெய்த்ஃபுல். அப்பா எத்தனை நமக்குலாம் கிராமர் தெரியும்ல? an ஆப்பிள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்பிள், ஏதோ ஒரு ஆப்பிள். கரெக்டா? ரைட்டா? அ பென் அப்படின்னா ஏதோ ஒரு பென். த பென்னா அந்த மாதிரி இல்லை. த பென்னா அந்த பென், அந்த பெனா ஒரு பென் கிடையாது. அ பென்னா ஏதோ ஒரு, அன் ஆப்பிள்னா ஏதோ ஒரு ஆப்பிள், அன் எக்னா ஏதோ ஒரு எக்கு, த எக்னா பர்டிகுலர். ஹ என்கிற எழுத்து போட்டால் ஹ நீமன் என்றால் த ஃபெய்த்ஃபுல், அவர் மாத்திரம்தான் ஃபெய்த்ஃபுல் என்கிற அர்த்தம். இன்றைக்கி உண்மையை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தில் உண்மையை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுன்றீங்களா? பேசியே காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எப்போ சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? இப்போ சொன்னா என்ன?
நான் சொல்ல. மாற்றிப்போம் இல்லை, சொன்னதை என்ன பண்ணோம், நான் சொல்ல. சரி சொன்னேன், இப்போ என்ன, என்னால் பண்ண முடியாது, எப்படி எப்படியோ பண்ணி பயம்புறுத்தி என்கிற பேர் தான் வாங்க முடியும். A faithful man என்ற பேர் வேணால் வாங்கலாம், the faithful man என்கிற பேர் வாங்க முடியாது. The faithfulness goes to God. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். He is the faithful one. அவர்தான் உண்மை உள்ள தேவன், தலைமுறை உண்மை உள்ள தேவன். உங்கள் பிள்ளைகளை பற்றி நினைக்கும் போது, உங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், என் தேவன் உண்மை உள்ளவராயிருப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய உண்மை ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேர் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய உண்மைக்காக அவரை புகழ போகிறீங்க? அவர் உண்மையான தேவனாய் இருக்கிறார், என் வாழ்க்கையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், என்னை மிகவும் உண்மையான பாதையில் நடத்தி இருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்ன பாடுங்கப்பா தம்பிங்களா. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உண்மை உள்ளவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. என் ஆயுள் முடியும் வரை. நான் பாடுற மாதிரி பாடணும், ரைட்டா? என் ஆயுள் முடியும் வரை, முடிக்கக்கூடாது. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை. இப்பதான் முடிக்கணும். என் ஆயுள் முடியும் வரை பாடலாமா? போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை மகனே பாடு. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும். ஹல்லேலூயா. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. நம்மளாம் படித்தோம் தானே. சங்கீதம் 119 90 என்ன சொல்லியிருக்காரு? உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். யார் இந்த தாவீது? யாருக்காவது தாவீது பற்றி தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே டக்கு டக்குன்னு. வாட் யூ நோ அபவுட் டேவிட்? தாவீது யார்ப்பா? நீ என்ன சொல்லுவ? தாவீதுனா நான் சொல்கிறா குட்டி. கோலியாத்தை வீழ்த்தினார். வேறு யாருன்னா? ஆடுகள் மேய்த்தவர். அப்புறம் ஆடு மேய்ச்சி அரசனாக மாறினார். ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கள். நிறைய தெரியுமே தாவீதை பற்றி. நல்லா பாட்டு பாடுவார்ல, நல்லா சுரமண்டலம் வாசிப்பார். ஒரு ஏழையாக பிறந்து பணக்காரனானவர். ஆமேன். தாவீது ஒருத்தரை தனியாக நிற்க வச்சுட்டு, தாவீது வம்சத்தில் இப்போ ஒரு 1 கோடி பேர் தோன்றி இருப்பாங்களா? அவர் வம்சத்தில் மட்டும் இருந்தாங்கன்னா தாவீது இசிக்கோல்ட்டு அந்த 1 கோடி பேரை நிற்க வச்சாலும் தாவீது தான் டாப்பாக இருப்பாராம். ஜீசஸை எடுத்துடணும். அதில் ஜீசஸ் அந்த வம்சத்தில் வர ஜீசஸ் இல்லாமல் பார்த்தா யார் தான் டாப்பாக இருப்பார்? தாவீது. ஆமேன். எருசலேமுக்கு பேர் என்ன தெரியுமா? தாவூத்பூர். தாவூத்பூர். பெத்லகேம் யார் ஊர் தெரியுமா? தாவீதின் ஊர். ஆமேன். மிக செல்வ செழிப்பானவர். தாவீது போல கோல்டு ட்ரேட் பண்ணது யாருமே லைஃப்பில் கிடையாது. தாவீது போல யுத்த புருஷனை பார்த்ததில்லை. தாவீது போல அழகான மனிதனை யாரும் பார்த்ததில்லை. தாவீது போல செழுமையான எல்லாவற்றிலும் வெற்றி பிறந்தவனை பார்த்ததில்லை. அந்த மனிதன் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான், என் உண்மை அல்ல, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று. அப்பா, என் மகனே சாலமோன், நான் உனக்கு இந்த எருசலேமை விட்டு விட்டு போகிறேன். 450 ஏக்கர் ஏறக்குறைய அவ்வளோதான் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சின்ன சிட்டி தான் அது. இவ்வளோதான் இருக்குது. மகனே, விட்டு விட்டு போகிறேன். எருசலேமின் உண்மை உன்னோடு இருக்கும் என்று சொல்லவில்லை. டன் கணக்கில் அந்த சிட்டிக்குள்ளே கோல்டு வந்து போயிருக்கிறது. இவ்வளோ கோல்டு வந்து போச்சே, அதனால இந்த கோல்டின் உண்மை இருக்கும் என்று சொல்லவில்லை. அவருடைய உண்மை இருக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷகன் எழுதுவான், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. நான் மத்தேயு 1:1 படிச்சுட்டு இருக்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். 2ஆம் வசனம் மத்தேயு 1:2. யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனாகிய பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எல்லாரும் சேர்ந்து எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ரோபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். போதும். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுச்சு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய. ஆபிரகாம்ல இருந்து தாவீது வரைக்கும் வந்துட்டோமா? ஆமென். எங்கன்னா ஒரு பிரேக் ஆச்சா? அந்த இனம் அழிஞ்சுதா? அழியல. இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ஆபிரகாம் யார் தெரியுமா? ஒரு நாடோடி மனிதன். அவனும் ஈசாக்கை பெற்றான் 100 வயதிலே. அதுதாங்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஈசாக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? 60 வயசில் அவருக்கு குழந்தை இல்லை. ஏசாவையும் யாக்கோபையும் கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஏசா கெட்டவனாக மாறிட்டான், யாக்கோபு ஓடியே போயிட்டான். அந்த யாக்கோபுனுடைய வம்சத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன். அவர் உண்மை உள்ளவர். அதனால்தான் அவரை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமிலிருந்து பத்திரமாக வம்சத்தை தாவீது வரை கூட்டிக் கொண்டு வந்தார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் உண்மையையே பாராதபடி நீ கலங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருப்பார். பல்லமா போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே,
துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். உமையாராதிப்பே. பாடலாமா? உமையாராதிப்பே, உமையாராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உமையாராதிப்பே, 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 என் ஆயுள் முடியும் வரை. சொல்லலாமா? உமையாராதிப்பே, 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 என் ஆயுள் முடியும் வரை உமையாராதிப்பே, 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 என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை. கோடி நன்றி அப்பா. என் தேவனே, என் வாழ்க்கையில் உண்மை உள்ள தேவனே, என் வாழ்க்கையில் உண்மை உள்ள தேவனே, உம்மை விசுவாசிப்பேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பேன். நீ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தலைமுறை தோறும் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் கையில சொன்னாரு, தாவீது வரைக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து நிறுத்தினாரு. தாவீது எக்ஸலண்ட்டுங்க. எத்தனை பேருக்கு தாவீது பிடிக்கும்? எத்தனை பேருக்கு தாவீது பிடிக்கும்? நம்ம தாவீது ராஜா குதிரை மேலே ஏறினதில்லை, ஆனால் சீரியர்களை வீழ்த்தியிருக்கிறார் யுத்தத்தில். ஹல்லேலூயா. எக்ஸலண்ட் டெரிட்டரி. இன்னைக்கு இஸ்ரேல் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அவர் ஆண்ட காலத்தில் இதோட பன்மடங்கு பெருசு. எல்லாரையும் கப்பம் கொடுக்க வைத்தார். மோவாப், அம்மோனியர், ஏதோமியர், பிறகு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மீதியானியர், சீரியர், அசீரியர், பெலிஸ்தியர் எல்லாரையும் கீழே கொண்டு வந்து போட்டான் தாவீது. தாவீதுக்கு ஒரே ஒரு மகன் ராஜபாரம் எடுத்தான். அவன் பெயர் சாலமோன். எத்தனை பேருக்கு இப்போ சாலமோனை பிடிக்கும்? ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டீங்க. தாவீது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சாலமோனை பிடிக்கும்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிடிக்குது. ரெண்டாவது ஆளா இல்லைன்ட்டாங்க. சாலமோனோட பையன் பேர் ரெகோபயாம். உங்களில் எத்தனை பேருக்கு ரெகோபயாமை பிடிக்கும்? அப்படியா? அப்படி யாருங்க? சாலமோனோட பேரங்க. நம்ம பெருசா, நம்ம பேரன் பெருசா? பேரன் எடுத்தவங்க, பேரன் பேத்தி இருக்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாம். பெரியவங்க உங்களை பெருசாக பார்ப்பீங்களா, உங்கள் பேரனை பெருசாக பார்ப்பீங்களா? போய் சொல்லாமல் சொல்லுங்கள், பேரன் தான். இப்போ தாவீது தாத்தா கையில் போய், தாவீது தாத்தா நீ பெருசானா ரெகோபயாம் பெருசானா யார் பெருசுன்னுவார்? ரெகோபயாம் பெருசுன்னு சொல்லுவார். என் பேரன் தானே. ஆனால் பேரன் சரியில்லை. அதுக்கப்புறம் ரெகோபயாம் அபியாவை பெற்றான். 7ஆம் வசனம் வந்துட்டோம். அபியா ஆசாவை பெற்றான். 8ஆம் வசனம் வந்து ஆசா யோசபாத்தை பெற்றான். யோசபாத் யோராமை பெற்றான். படிங்க பிள்ளைங்களா. யோராம் உசியாவை பெற்றான். 9 உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாஸை பெற்றான். ஆகாஸ் 10ஆம் வசனம் எசேக்கியா மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். போதும் நிறுத்துங்க. கிங் ஜோசியா வந்துட்டார். யார் வந்துட்டாருங்க? யோசியா. 11ஆம் வசனத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான வேர்டு வருது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டும் போகும். யோசியாவோட பிள்ளைங்க பாபிலோனுக்கு போகிறாங்க. என்னவா போகிறாங்க? சிறைப்பட்டு. என்ன பட்டு? சிறைப்பட்டு. அப்பொழுதும் கர்த்தர் உண்மை உள்ளவராய்த்தான் இருந்தார். காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், ராஜாங்கம் போகும், பதவி போகும், பாக்கெட்டில் இருக்கிற பணம் இல்லாமல் போகும், கையில் இருக்கிற கோல்டு இல்லாமல் போகும், இருக்கிற லேண்ட் இல்லாமல் போகும். ஆனாலும் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, கர்த்தர். எல்லாரும் சொல்லணும் கர்த்தர். சகோதரர்கள்லாம் சொல்ல, ஆண்கள்லாம் கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராயிருப்பார். என் ஆண்டவர் சொல்லுங்க, என் ஆண்டவர் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உண்மை உள்ளவராயிருப்பார். அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும்? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவராயிருந்தார். உண்மையாகவே அவர் உண்மை உள்ளவராயிருந்தார்.
தம்முடைய மக்களை பாதுகாத்து வைத்தார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். உண்மை உள்ளவராயிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசியா ராஜா நல்ல ராஜா, அவருடைய 3 பிள்ளைகள் சரியில்லை. அதில் சிதக்கியா என்கிறவன் தான் இந்த எக்கோனியா என்ற பெயர் வரும். இந்த சிதக்கியா என்றவனுடைய கண்களை தான் பிச்சு எடுக்கிறாங்க. அவன் பிள்ளைகள் அவனுக்கு கொன்று போட்டு சத்து போக வேண்டிய நிலைமை வருகிறது. ஆமேன். சிதக்கியா என்கிற ராஜா மரித்து போகிறான். அதில் எக்கோனியா என்ற பிள்ளை வழியாக சலாத்தியலை பெற்று, சலாத்தியலேருந்து செருபாபேல். இனிமே இவங்க ராஜாக்களும் இல்லை, கவர்னர்களும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன பேருங்க இவர்கள்? அடிமைகள். இப்போ சொல்லுங்க ஐயா, தாவீது தான் ராஜா, ராஜாங்கம் போயிடுச்சு, அதனால் கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்லை என்று சொல்லுவீங்களா? இல்லை. பணம் வேறு, கர்த்தர் வேறு. ஆமேன். சொல்லுங்க. பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருப்பார். 13ஆம் வசனம், செருபாபேல் அபியூத்தை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியா ஆசேரை பெற்றான், ஆசேர் சாதோக்கை பெற்றான், சாதோக் ஆகீமை பெற்றான், ஆகீப் எலியூதை பெற்றான். படிங்க. எலியூத் எலியேசரை பெற்றான், எலியேசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். கை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? யார் வந்துட்டது? இப்ப நீங்க சொல்லுங்க, யோசேப்போட ப்ரொஃபஷன் என்ன? யோசேப்போட ப்ரொஃபஷன் என்ன சொல்லுங்க? என்னதுங்க? யாரோட பேரன் இவரு? யாரோட பேரன்? தாவீதோட பேரன். இப்ப என்ன ப்ரொஃபஷன் மாறிச்சு? கர்த்தர் உண்மை உள்ளவராய் தான் இருந்தார். கரெக்டா? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தாரா? போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். உம்மையார் கரங்களை அசைத்து உம்மையாராதிப்பேன், உம்மையாராதிப்பேன், என்னாயுள் முடியும் வரை. உம்மையாராதிப்பேன், 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 என்னாயுள் முடியும் வரை, என்னாயுள் முடியும் வரை, என்னாயுள் முடியும் வரை. தலைமுறை தலைமுறைதோறும் உண்மை உள்ளவர். இந்த வசனத்தை படிக்கும்போது நான் அப்படியே கையெடுத்து ஆண்டவரை கும்பிட்டேன். அப்பா, நீங்கள் உண்மையல்லவராக இருப்பீங்கன்றதுனால தான் நான் உம்மை வணங்குகிறேன். என் தலைமுறைக்கு நான் சொல்லட்டுமா? திருச்சபையே, நான் சொல்லட்டுமா? கேட்டுக்கிறீங்களா? தாவீதோட ஊர் யாருது? பெத்லகேமே. தாவீது. ஜீசஸ் பிறக்கும் போது ஏன் சத்திரத்தில் இடம் கிடைக்கல? ஏன் சத்திரம் வேணும்? உங்கள் ஹோம் டவுன் என்ன? உங்கள் ஊரில் யாருன்னா போய் சத்திரத்தில் இடம் கேட்பீங்களா? உங்கள் வீட்டுக்கு போவீங்களா? உங்கள் வீட்டுக்கு தானே போவீங்க. ஏன் சத்திரத்துக்கு போகிறாங்க? லேண்டெல்லாம் விற்றுட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் அந்த ஊரோட தர்மகர்த்தா, இன்றைக்கி இந்த ஊரில் என்ன இல்லை? இடம் இல்லை. எருசலேம் யாருது? தாவீது. ஆக்சுவலாக அந்த ஊரில் யாருது தான் சொந்தமாக உட்காரணும்? இயேசு தான். அவங்க எருசலேமுக்கு போவே இல்லை. அவர் ஆலயத்துக்கு எங்கேயோ போகிறார். அவருக்கு தங்கறதுக்கு எருசலேம் இடம் இல்லாமல் பெத்தானியாவுக்கு போகிறார். சிட்டிக்கு வெளியே போயிட்டு பெத்தானியாவில் தங்கிடுவார், காலையில் வந்துடுவார். ஆமேன். அல்லேலூயா. ஜீசஸ் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி பற்றிலாம் பேசலை. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எத்தனை பேருக்கு இந்த உண்மை உள்ள தேவன் வேண்டும்? உண்மை உள்ள தேவன் வேண்டும். உண்மை உள்ள தேவன் வேண்டும். நம்ம சொல்லப்பா இதை
அவங்க தாத்தா தாவீது சொத்தெல்லாம் வச்சுட்டு போன தாத்தாவே தான் சொன்னார், உமது கிருபை தலைமுறை தலைமுறை தோறும் என்றும் உள்ளது. சங்கீதம் 119:90 இதை தான் நாம் படித்தோம். உம்முடைய உண்மை சொல்லுங்க, தலைமுறை தலைமுறை தோறும் என்றைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் என்றைக்கும் உள்ளது. ஆமேன். உண்மைன்னா ஹீப்ரூல என்ன படித்தோம் சொல்லுங்க? நீமன். நீமன் என்றால் the faithful, உண்மை உள்ள அவர் என்ற அர்த்தம். ஒரே ஒரு உண்மை உள்ள என்ற அர்த்தம். he is faithful to generations, தலைமுறை தோறும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவராயிருந்தார், ஆமேன் சொல்லுங்க. தாவீதுக்கு உண்மை உள்ளவராயிருந்தார், ஆமேன் சொல்லுங்க. இயேசுக்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். சொல்லுங்க, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்றைக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். சொல்ல மாட்டீங்களா தம்பிங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராயிருப்பார், தலைமுறை தலைமுறை தோறும் உண்மை. சங்கீதம் 100:5 தாவீது நமக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. சங்கீதம் 100:5, நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய உண்மை நம்முடைய உண்மை அல்ல, பணத்தினுடைய உண்மை அல்ல, கோல்டுனுடைய உண்மை அல்ல, பிசினஸோட உண்மை அல்ல, ப்ரொஃபஷனுடைய உண்மை அல்ல, நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தினுடைய உண்மை அல்ல, அவருடைய உண்மை. சொல்லுங்க திருச்சபையே, அவருடைய உண்மை, அவருடைய உண்மை. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என் தேவனுடைய உண்மை, என் தேவனுடைய உண்மை, என் தேவனுடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் அது இருக்கிறது. அவருடைய உண்மை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மறக்கக்கூடாது. என் தேவனுடைய உண்மை என்னோடு கூட என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. த்ரூ அவுட் ஜெனரேஷன். உங்கள் பிள்ளைகளை பார்த்ததும் சொல்லணும், அப்பா ஆண்டவருடைய உண்மை உன் மேலே இருக்கும். உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கும்போது சொல்லணும், அப்பா ஆண்டவருடைய உண்மை உங்கள் மேலே இருக்கும். மகனை பார்த்து சொல்லணும், மகனே ஆண்டவருடைய உண்மை உன் மேலே இருக்கும். பேர பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், தேவனுடைய உண்மை உன் மேலே இருக்கும். இந்த உண்மையை அந்த நீமன் என்கிற வார்த்தை, நீமன் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தை பார்த்தோம்னா அன்வேவரிங் நேச்சர் என்று சொல்கிறார்கள். அதான் மாறாது. அதனால்தான் நீமன் என்கிற பெயரை கொடுத்தார்கள். த ஃபெய்த்ஃபுல். சொல்லுங்க, மேலே நீட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, த ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவர் அவர்தான். இட் இஸ் நாட் டெம்பரரி. இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது உங்க மேல உள்ள நம்பிக்கையோட திரும்பி போகிறீர்கள். திருச்சபையே, கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையில் அதிக விசுவாசத்தோட போங்கள். இட் இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம மேக்ஸ் ஃபிசிக்கல் லாஸ்லாம் படிக்கும்போது கான்ஸ்டன்ட் என்று படிப்போம். அது கிராமரில் படிப்போம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆமேன். பை அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது, அதனுடைய வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 22/7. அது கான்ஸ்டன்ட், மாறாது. மேலே பார்த்து சொல்லுங்க, மை காட் இஸ் கான்ஸ்டன்ட், ஹி வில் நாட் சேஞ்ச். சொல்லுங்க, மை காட் இஸ். இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைங்களா சொல்லுங்க, மை காட் இஸ் கான்ஸ்டன்ட், ஹி வில் நாட் சேஞ்ச். அவர் மாறாதவராய் இருக்கிறார். இஸ் ரிலையபிள், நம்பத்தக்கவர். ஆமேன். தலைமுறைகளை தாண்டி உண்மை உள்ளவராக இருப்பாராம். தாவீதோட காலம் தாண்டி சாலமோனுக்கு உண்மை உள்ளவர். அவன் உண்மை உள்ளவன்ல, அவர் உண்மை உள்ளவர். சாலமோனுடைய தலைமுறை தாண்டி ரெகோபயாமுக்கு உண்மை உள்ளவர். அவன் உண்மை உள்ளவன் இல்லை. தலைமுறை தலைமுறை தோறும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் இவ்வளோ நேரம் படித்தேன் அந்த வசனம் தான் தெரியுமா? ஹிஸ்ட்ரி ப்ரூஃப், வரலாறு காண்கிறது. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலும் என் தேவனுடைய உண்மை வரலாறு காணும், வரலாறு காணும், வரலாறு காணும். என்னை கைவிடாதபடி என் கர்த்தர் எனக்கு வரலாறு கொடுக்கிறார். இந்த சத்தியம் இன்றைக்கு உங்களுக்கு நிம்மதி கொடுப்பதாக. இந்த சத்தியத்தோட போங்க. எத்தனை பேர் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த நிம்மதியோட போங்க. ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை நம்புகிறேன். என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அத்தனையும் நான் செய்வேன். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை ஆராதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவரை ஆராதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். என் தேவனை நான் ஆராதிப்பேன். அவர் சர்வ வல்லவர். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டே பாடினோம். என்ன காலம் உண்மை உள்ளவர்? சதா காலம். எத்தனை பேருக்கு சதா காலம் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்க பிடிக்கிறது? அப்பனா என் கூட சேர்ந்து 7 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி சத்தமாக
இன்னும் சத்தமாக கைகளை தட்டி சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே நீ உண்மையுள்ளவர். சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே நீ உண்மையுள்ளவரே. நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. கரங்களை தட்டி நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் சத்தமா நீர் உண்மையை காப்பவரே. நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. நீர் உண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. ஹல்லேலூயா 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 சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளோ சூப்பராக அந்த பெரியவங்க அவங்க பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு வசனத்தில் அந்த தாவீது கோல்டு பற்றி பேசிட்டு போயிருக்காரா? டன் கணக்கில் கோல்டு வாங்கி வச்சாராம். நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்? 1 கிராம், 1/2 கிராம், 1/4 கிராம், 4 கிராம். 1 லட்ச ரூபாய் ஆச்சா இப்போ? 4 கிராம், 5 கிராம் காணாது போயிட்டு அந்த கிராமில். அந்த மனுஷன் கர்த்தருடைய உண்மையை பற்றி சொல்லிட்டு போனார். இன்றைக்கு திருச்சபையை தேவ பிள்ளைகளே, பக்தர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தங்கத்தை காட்டிலும் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது அவருடைய உண்மை. ஹல்லேலூயா ஷாராபா கராபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை பெரியது. தாவீது சொல்லிட்டாருன்னு பார்த்தா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து கொண்டு போகிறார். என்ன பார்க்குறீங்களாப்பா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிறது த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். அவர் சொன்னால் வானத்திலிருந்து காலையிலேருந்து மண்ணா பெய்யுது. அவர் சாயந்தரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாரு, காடை வருது. நம்ம ஆப்பில் ஆர்டர் பண்ணுறோம்ல, பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? வருகிறது உணவு, வருகிறது காத்துனுக்குறீங்க. வருதா இல்லையா? வருது. ப்ரே பண்ணுறாருப்பா, வானத்திலேருந்து மண்ணா. சாயந்தரம் ப்ரே பண்ணுறார், வானத்திலேருந்து காடை. காட்டுக்குள்ளே இன்றைக்கு இல்லாத ஒரு மாபெரும் ஃபுட் ஆப் கர்த்தர் கையில் இருந்தது. தேவதூதர்கள் சாப்பிடுகிற மண்ணா வானத்திலிருந்து பொழிந்தார். இந்த மோசஸ்க்கு வயசாயிருச்சு. எத்தனை வயசாயிருச்சுன்றீங்களா? இந்த ஜனங்க அவரை பார்த்து 40 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரிஜினலாக அவருக்கு 120 வயசாயிருச்சு. எத்தனை வயசாயிருச்சு? கொண்டு வந்து கானானில் சேர்த்தாரானா? சேர்க்கலை, பார்டரில் விட்டுருக்காரு. எங்கே விட்டுருக்காரு? இனிமே தான் ஃபைட்டே இருக்குது. அங்கே தான் உள்ள ஏனாக்கியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் யோர்தானை கடக்கவில்லை. அப்பொழுது இந்த மோசஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். தான் சொன்ன எல்லாவற்றையும் திரும்பி ரிப்பீட் பண்ணுவார். மோசே, எங்களை கூட்டு போய் நீ கானானில் விடுப்பான்னா நீ திரும்பி பேசுறியேன்னு கேட்குறாங்க. இல்லை, இட் இஸ் நாட் மீ தட் மேட்டர்ஸ், இட் இஸ் ஹீ தட் மேட்டர்ஸ். இட் இஸ் நாட் மை ஃபெய்த்ஃபுல்னஸ் தட் மேட்டர்ஸ், இட் இஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் தட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மோசஸ் ஒரு கோட் சொல்கிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகமத்தின் புஸ்தகம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும்
தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர் 1000 தலைமுறை வரைக்கும். நம்ம 3வது தலைமுறை பார்க்கிறதே பெரிய விஷயம், 4வது தலைமுறை பார்க்கிறதே பெரிய விஷயம். 1000வது தலைமுறை வரைக்கும் உண்மை உள்ளவர். நீ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளு என்று கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர்லாம் கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ, பாரத்தோடு வந்திருக்கீங்களோ? நீங்கள் வந்திருக்கிறது சர்ச்சுக்கு. போகும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் சொல்ல மாட்டேன், கொடுக்கவும் முடியாது. அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. உண்மை உள்ள தேவனை கொடுக்கிறேன். அப்படியே கண்களை மூடி கைகளை அப்படியே விரித்து உண்மை உள்ள தேவனை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இந்த உண்மை உள்ள தேவன், இந்த மகா நீதிபரர் உங்கள் அருகினிலே அவர் இருக்கிறார், உங்கள் பக்கத்திலே அவர் இருக்கிறார். என் மகனே, உன் அருகினிலே இதோ இந்த இயேசு, உன் அருகினிலே இதோ இந்த இயேசு, உன் அருகினிலே இதோ இந்த இயேசு, உன் அருகினிலே இதோ இந்த இயேசு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. என் சபையார் எல்லாரும் இந்த பாடலை பாட வேண்டும். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றார், அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாய் நாம் நீர்த்துணை நிற்பது பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னா, பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன நின்றாலும், பிள்ளையல்லோ நான் உமக்கு. விக்கிகரில்லாத தகப்பனுக்கு உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. முழு மனதோடு ஆராதித்திடுவே என் இயேசுவை. ஏன் நினைக்கலாமா? Hallelujah.
தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் தூயரே. ஓ ரே 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 சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே. ஓ अन्य भाषा பேசலாமா? ஓரி ஓரி பாபா 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 பா விடுதலையோடு விடுதலையோடு பேசு மகனே, அந்நிய பாஷை பேசு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். உண்மை உள்ள தேவன், 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 உண்மை உள்ள தேவன். ஓ ரே 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 ஓரி ரா 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 ஓரி பாபா 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 பாபா. God will guide you continually. அவர் உண்மை உள்ளவர். ஆபத்திலே நடத்துவார், ஆபத்திலே நடத்துவார், கைவிடப்பட்ட நிலையிலே நடத்துவார், உன் கஷ்டத்திலே நடத்துவார், உன்னை கைவிடாதிருப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். சொல்லாம, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் தீர்ச்சியை தருவார். கர்த்தர் மனமே உன் மீட்பர் உயிரோடு
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை துதிப்போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். God bless you.